வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மொறுன்னு ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம முறுக்கு மாவெல்லாம் அரைக்க போகிறது கிடையாதுங்க. வெறும் ஒரே ஒரு கப் இட்லி மாவு யூஸ் பண்ணி தாங்க இந்த முறுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துடலாங்க. இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு. உங்ககிட்ட பழைய மாவு இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புளிக்காத மாவாக இருக்கணுங்க. புளிச்ச மாவு முறுக்கு புளியறதுக்கு நல்லா இருக்காது. அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறலாங்க. ஃப்ரெஷ்ஷாக பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம அந்த இட்லி மாவில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காணலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் முறுக்கு புளியிற பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துடலாங்க. அந்த சூடான எண்ணெய் சேர்க்கும் பொழுது நமக்கு முறுக்கு நல்லா மொறுன்னு கிடைக்குங்க. அந்த எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம் மாவை. இது போல் மாவு முறுக்கு புளியிற பதத்துக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாவை முறுக்கு குழாயில் வைக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இதில் ஒரு ஸ்டார் உள்ள அச்சு போட்டிருக்கிறேன். நீங்கள் தேவையான அச்சு போட்டுக்கோங்க. இப்போ முறுக்கு குழாயில் மாவை வச்சுட்டு கரண்டி மேலே இது போல் முறுக்கை புழிஞ்சு வச்சுக்கோங்க. இதே போல் 2-3 கரண்டி யூஸ் பண்ணி அதில் மாவு புழிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்பீடாக அடுத்தடுத்து முறுக்கை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் எண்ணெய் தெறிக்காமல் போட்டுக்கிறலாங்க. இதே போல் முறுக்கு புழிஞ்சு வச்சுருங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. இதில் ஒரு 2-3 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் திருப்பி போட்டுடலாம். இப்போ முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த முறுக்கு எண்ணெய்லாம் குடிக்காதுங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க. நம்ம இட்லி மாவில் செஞ்ச முறுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் சிம்பிள் ரெசிபிஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.